வந்து திரு கேசிபி அதற்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறாரு. அதை தாண்டி மத்திய அரசு எவ்வளவு ஆழமாக வலியுறுத்தி தீர்மானங்கள் பார்த்தீங்களா? கல்வி மாநில பட்டியலுக்கு வரதாகட்டும், நிதி பகிர்மானமாகட்டும், இப்படி நிறைய மத்திய அரசு வலியுறுத்தியும் தீர்மானம். ஸோ பாஜகவை கடுமையா அணுகிறதுல உறுதியா இருக்கிறாங்கிற சபிஞ்சை வெளிப்படுது தானே கேசிபி? இல்ல, பாஜகவை கடுமையா எதிர்க்கல. அதாவது இந்தியில சட்டங்களை ஏற்றுகிறார்கள் என்பதை ஆங்கிலத்தில் வைக்க சொல்லி வலியுறுத்துறாங்க. இந்தி எதிர்ப்பு என்பது திராவிட இயக்கங்கள் ஆட்சியை பிடிச்சதே அண்ணா காலத்துல அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்துலதான். அப்ப அதை கூட அந்த இந்தியை திணிக்கிற மத்திய அரசாங்கத்தின் முயற்சிக்கு கண்டனம் என்கிற வார்த்தை தவிர்க்கப்படுகிற பொழுது பாஜகவை எதிர்க்க துணிவில்லாமல் இருக்கிறார்கள் என்பதைத்தான் வந்து காட்டுது. அது போல தேர்தல் களம் என்று வந்தா நம்ம வெற்றி பெறணும் என்று பார்க்கணும். நம்ம வெற்றி பெறுவதற்கு எதிர் போட்டியாளர்கள் எல்லோரையும் நம்ம வந்து சட்டமன்ற தேர்தல் பிரைமரி எனிமி திமுக ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. வரப்போறது சட்டமன்ற தேர்தல் சொல்றேன். தேர்தல் களத்துல பிரதான எதிரி இது முக்கியத்துவம் இல்லாத ஒரு எதிரி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இது எம்ஜிஆர் காலத்து ஃபார்முலா தானே. எம்ஜிஆர் வந்து மத்திய அரசு எதிர்த்தாரா அதிகமா மாநில அரசு எதிர்த்தாரா? எம்ஜிஆர் காலத்து நடைமுறை தானே இது. இல்ல, எம்ஜிஆர் காலத்திலேயே காங்கிரஸ் தனியா போட்டியிட்டால், அதாவது போட்டியிடுகிற எல்லா கட்சியையும் விமர்சிப்பாங்க. நீங்க வெறுமனே நாங்க திமுகவை மட்டும் விமர்சிக்கிறோம், மற்றவர்களை விமர்சிக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. அப்படி நீங்க விமர்சிக்கல, அப்ப உங்களுக்குள்ளேயே ஒரு முரண் தெரியுது இல்ல. நீங்க ஒரு பக்கம் இஸ்லாமிய சிறைவாசிகள் நீண்ட நாட்களாக சிறையில இருக்கிறாங்க, அவர்களை விடுவிக்கணும்னு சொல்றாங்க. பாஜகவுக்கு ஒவ்வாத கருத்து. ஆனா அதுல இப்ப நீங்க சொல்வது போல பாஜக ஒத்துதான் போறாங்கன்னா இந்த தீர்மானம் வந்திருக்காது. இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யணும்னு கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாங்க. ரெண்டு எடுத்து அப்ப நீங்க தீர்மானம் வந்திருக்காதுன்னு பாக்காதீங்க. இவர்கள் எதிர்பார்க்கிற ஆன்டி பிஜேபி ஓட்டு வராது அதிமுகக்கு. நீங்க ஆன்டி தமிழ்நாட்டுல பிரதானம் என்னங்க? ஆன்டி திமுக ஓட்டு, ஆன்டி பிஜேபி ஓட்டு, 2 ஓட்டு அதிமுக வரணும். இப்ப எந்த இடத்துல அதிமுகவுக்கு வெற்றிகள் பாதிக்கப்படுது? ஆன்டி திமுக ஓட்ட பாஜக கூறு போடுறாங்க, ஆன்டி பிஜேபி ஓட்ட திமுக அறுவடை பண்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆன்டி திமுக ஓட்ட முழுமையாக பெற வேண்டும், ஆன்டி பிஜேபி ஓட்ட முழுமையாக பெற வேண்டும். ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்குன்னு கருதுறார் திரு கலை. ரொம்ப சுருக்கமா பதில் சொல்லுங்க. நம்ம இடைவெளிக்கு பிறகு சில காட்சிகள் உரைகளோட இணைய போறோம், முக்கியமான உரைகளோட. திரு கலை ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. என்ன கேள்வி? அதாவது ஏடிஎம்கேக்கு இன்னைக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கு. ஆன்டி பிஜேபி ஓட்டும் வேற இடத்துக்கு போயிடுது, ஆன்டி டிஎம்கே ஓட்டும் செதறிடுது. ஸோ ரெண்டுத்தையும் அறுவடை செய்ய முடியலங்கிறாரு கேசிபி. இந்த கன்ஃபியூஷன்லாம் முன்ன இருந்துச்சுங்க. இப்ப அதிமுகவுக்கு இப்பதான் சரியான ஐடென்டிட்டி வந்திருக்குது. அவங்க மத்தியில் இருக்கக்கூடிய 2 ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய 2 மத்திய கட்சிகளையும் நாங்கள் எதிர்ப்போம். அவங்க 2 பேருமே தமிழகத்துக்கு வஞ்சகம் செய்திருக்கிறார்கள். அவங்க 2 பேரும் தமிழகத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். அப்படிங்கிற அந்த காங்கிரஸ் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு ஒன்று எடுத்திருக்காங்க பாருங்க. அதை அவங்க இன்னும் கூர்மைப்படுத்தணும்னு நான் விரும்புறேன். அதை கூர்மைப்படுத்தும் போது அவங்க வந்து நிச்சயமா தமிழக நலன்களை முன்னிறுத்தக்கூடிய பிரதான கட்சியா முன்னுக்கு வருவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.